உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலன்கள் கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2026 முதல் 15 மே 2026 வரை. என்ன மேஷராசி அன்பர்களே, ஏற்கனவே துரியோதனன் படை மாண்டதுன்றான். துரியோதன படை மாண்டதுன்னா அவன் அண்ணன் தம்பி 100 பேர் பேட்டில் ஃபீல்டில் இறந்துட்டான். அப்படிப்பட்ட நேரம் தான் 2024 மே 15 இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ரைட், இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, கண்டினியூ ஆக போகுது இன்னும் ஒரு மாதம். ரைட், இப்போ முக்கிய நிகழ்வுகளை கேளுங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுதே மனசெல்லாம் ஃபுல்லாக பயமாக இருக்குது. அப்படி தான் இருக்குது, கடந்த 10 மாதம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் படை மாண்டதுன்னா, படை மாண்டாக பின்ன சந்தோஷமாக ஹாப்பியாக சிச்சினா இருக்க முடியும். அப்படிதான் இருக்க முடியும். 12 வருடங்களுக்கு அவங்கவுங்க ஜாதக யோகத்துக்கு ஏற்ப படை வந்து அப்படியே சாம்பல் ஆகிடும். படைன்றது ஒரு மனுஷனுக்கு என்ன, ஒன்று ஹெல்த் இல்லை வெல்த், ஒன்று ஹெல்த்தில் அடிக்கும் இல்லை வெல்த்தில் அடிக்கும். அந்த ஜாதகத்தில் ஹெல்த் அடிக்கணும்னா ஹெல்த் அடிச்சிருது, வெல்த் அடிக்கணும் வெல்த் அடிச்சிருது. ரைட், அடுத்தபடியாக ஏதோ ஒரு ஆவி தான் இருதயத்தில் உட்காந்துக்கிட்டு, தாய் மாமன் ஆவி. ஆமாம், மாமா வகையில் உள்ள ஒரு ஆவி, உங்கள் தாய் மாமன் மாமா வகையில் ஆவி, அது வழிநடத்துது இருதயத்தை இந்த மாதம். ரைட், பிள்ளைகள் பற்றின ஒரே சஞ்சலம். படை மாண்டு போச்சு, இனி பிள்ளைகளுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சஞ்சலம். அடுத்தது அங்கிருந்து வந்தால் அவங்க ஜாதகத்தில் எவ்வளவு தனயோகம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத தேவை என்னவோ அந்த தேவைக்கு ஏற்ப ஒரு பணம் வருது. ரைட், எப்போ வருது? இந்த புத்தாண்டு 14ஆம் தேதியாக வருது சாமி. வருது, எடுத்து உள்ள வச்சுக்கிங்க. ஒரு 4ன்ற தொகை வரும், எடுத்து வச்சுக்கிங்க. ரைட், அதன் பிறகு எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணுன்ற சிந்தனை இருக்குது. சிந்தனை எல்லா மாதமும் தான் எல்லாருக்கும் இருக்குது. நடக்கணும்னா அடிப்படை ஜாதகத்தில் அந்த தசாபக்தி வரணும், பார்த்துங்க. அடுத்தபடியாக பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துக்குங்க, எச்சரிக்கை. சண்டை சச்சரவு, கலாட்டா, கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து எல்லாம் உள்ள நோக்கி தான் வருது. காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும். சில பேருக்கு அதில் அறுவை சிகிச்சை நடக்கலாம், வாய்ப்பு உண்டு. அடிப்படை ஜாதத்தையும் பார்த்துக்கணும். ரைட், பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கிட்டத்தட்ட கடந்த 8 மார்ச் 2026 11 ஏப்ரல் 2026 வரலாம். கடந்த காலம் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ராசி பலனில் கெடுதல்களை தெரிஞ்சுக்கிட்டு தற்காத்துக்கணும். அடிப்படை ஜாதத்தில் தான் நீங்கள் விரும்பின வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ரைட், இது ஆபத்துகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கின்னு தலைக்கு வந்து தலைப்பாவோட போய்க்கணும். ரைட், பிறகு இந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 வரலும் தொழில் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வரலும் தொழில் ரீதியாக சண்டை, முதலாளிகளோட சண்டை, தொழிலாளர்களோட சண்டை, இப்படி பலவிதமான சண்டைகள். அதே மாதிரி வாகன விபத்து, வண்டி விபத்து, எச்சரிக்கையாக இருங்க. பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துங்க. ரைட், ஏன்னா வாய்ப்பு உண்டு, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026க்குள்ள உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக தசாபுக்தி ஓடிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் தேவைக்கு ஏற்ப பணம் வரும். 4வது பலன் அதே மாதிரி வரன் அமையணுன்னாலும் அமையும். அதுவும் கல்யாணம் ஆகணுன்ற ஜாதத்துக்கு தான், மற்றது கிடையாது. 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 14 மே 2026 வரலும் தலையில் நமைச்சல், பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கும், கடன் தொல்லை அதிகமாக இருக்கும், கடன்காரன் அசிங்கப்படுத்துவான். எச்சரிக்கையாக இருங்க. ஷேர் பிஸ்னஸ்லாம் இறங்கிடக்கூடாது, இந்த காலத்தில் இறங்கினா லாஸ் ஆகிடும். 5வது பலன் 2 மே 2026 அப்புறமா உடல்நலம் பாதிக்கப்படுது, எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிகிற வரையிலும். 6வது பலன் 11 மே 2026 15 மே 2026 இந்த மாதம் நிறைவடைகிறதுக்குள்ள உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படி வருது. பிறகு பணவர நாட்கள், சந்திராஷ் நாட்கள் உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து நல்லபடியாக உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன்.
அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்க காட்டுல தானே மழை அப்படின்னு யூடியூப் ஜோசியர் பூரா சொல்லிட்டாங்களே. 2025 மார்ச்லேருந்து 11 சனி 2 குரு, அவங்க சொன்னது உண்மை, பொய்யே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருந்திருந்தால் நேரம் வந்திருக்கும், வரலன்னா யோகம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ராசி பலனை மட்டும் பாருங்கள். ரைட், இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளே ஒரு 5 வகையான தொகை வருது, எடுத்து வச்சுக்கிங்க. வரலன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் தனயோகம் இல்லைன்னு அர்த்தம், அப்படி புரிஞ்சுக்கிங்க. பிறகு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி ஜூன் 2க்கு மேலே படை மாண்ட நேரம் அதனுடைய தாக்கம் இந்த மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ரைட், படைன்றது ஒன்றும் இல்லை, உங்கள் பணம் போய் லாஸ் ஆயிடுறது, உங்கள் ஹெல்த் லாஸ் ஆயிடுறது. ரைட், அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பிறகு காதல் ஏதோ ஒரு ஆவி பேசுது, நிறைய தொழில் முயற்சி பண்ணுறீங்க. அதே மாதிரி திருமணம் ஆகணுன்ற ஜாதகங்களுக்கு திருமணம் ஆகுது, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணுன்ற ஜாதகத்துக்கு, அதாவது அந்த கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த மாதம் உண்டு. பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. முதல் பலன் கடந்த 8 மார்ச் 2026 அப்படி சொன்னால் தானே இது எப்படி வேலை செய்யும் தெரியும். அப்போ தானே ஆபத்துகளை தெரிஞ்சுக்கொள்வது தான் ராசி பலன். நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்கள் அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதனால் 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 வரலும் உங்களுடைய தொழில் ஆஃப் ஆகி போச்சு, உங்கள் ஆழ்மனம் ஆஃப் ஆகி போச்சு, தந்தைக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை கூட ஆஃப் ஆகி போச்சு, பெரிய மனிதர்கள் உதவி செய்கிறேன்னாங்க, அதெல்லாம் ஆஃப் ஆகி போச்சு. 2வது முத்தான பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், தொழில் ரீதியான சண்டை சச்சரவு வரும், தொழிலை விட்டு வேறு தொழில் போகிற மாதிரி பிரச்சனை வரும், வண்டி வாகன விபத்து வரும். ஆனாலும் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு தப்பிப்பதை போல் ஒரு அமைப்பும் வரும். அதனால் எச்சரிக்கை தேவை. முழங்கால் அடிபடுறதுக்கு, ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இன்னும் சில பேருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. வண்டி வாகன விபத்துக்கள் நிரம்ப வரும். எச்சரிக்கை. 3வது முத்தான பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 அப்பாடா உடம்புக்குள்ள உசுறு வந்த மாதிரி இருக்கும். ஒரு கம்பீரம், ஒரு தோற்றப்பொழிவு, 4 பேர்கிட்ட நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கும். 4வது முத்தான பலன் எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெஞ்சு ஒரு தொகை வரும். அது 30 ஏப்ரல் 2026 பிறகு 14 மே 2026 பிறகு 5வது முத்தான பலன் வருகின்ற 2 மே 2026 அப்புறம் 14 மே 2026 யாராவது சூதாடினாலோ, லாட்டரி டிக்கெட் வாங்கினாலோ, ஷேர் பிசினஸ்ல கேம்பிள் பண்ணாலும் அம்புட்டு காசும் போயிடும். பிறகு 6வது முத்தான பலன் உங்களுக்கு 11 மே 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 14 மே 2026 மைக்ரேன் ப்ராப்ளம், ஒற்றை தலைவலி வருவதற்கு அதிகாரம் உண்டு. மேலும் மனைவி வர்க்கத்தாருடைய கை ஓங்கும், மனைவியின் கை ஓங்கும், எதிர்பாலத்தின் கை ஓங்கும். பிறகு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து நல்லபடியாக அனுபவித்து உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, கடந்த 2025 அதுக்கு முன்னாடி 24 மேலிருந்து 2026 இந்த மாசம் வரலுமே பொருளாதாரத்தில் நீங்க படாத பாடு இல்லை. சரி, ரைட், வாங்க இப்போ இந்த மாதத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு கௌரவம்லாம் இருக்குது.
ஆனால் பணம் தான் இல்லை. பிறகு நீங்கள் பேசினாலே உங்களை மீறி ஏதோ ஒரு வார்த்தை போய் விழுந்துருது. அது தப்பாகவும் ஆகுது, சில நேரங்களில் நல்லதாகவும் ஆகும். காரணம் நீங்கள் பேசல, அது ஆவி பேசுது. பிறகு ஆவிக்கு ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகம். அடுத்தது உங்கள் ஆழ் மனசில் பலவிதமான ஆசைகள் இருக்குது. இந்த மாதம் என்ன பண்ணுறது? இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 16 தேதியிலிருந்து 20, 21 தேதிக்குள்ளே ஒரு 5 தொகை வருது, எடுத்து வைங்க. வரலன்னா உங்கள் ஜாதத்தில் யோகம் இல்லைன்னு அர்த்தம். ரைட். பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா தொழிலில் சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை, கோல் சொல்லி உங்களை அவ்வளோதான் வேலையை விட்டு தூங்குற வேலை. ஸ்கின் அலர்ஜி வருது, ஹெல்த் டிஸார்டர் வருது, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், தொடை வலி வரும், எலும்புகள் நரம்புகள் ப்ராப்ளம் வரும், எச்சரிக்கை. இப்போ முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்தலேருந்து வந்தால் தானே விஷயம் தெரியும். கடந்த 8 மார்ச் 2026 11 ஏப்ரல் 2026 உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், ஆழ்மன சிந்தனை எல்லாமே ஆஃப் ஆகி போச்சு சாமி, செயலற்று போச்சு. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 11 மே 2026 சண்டை. யாருக்கும்? உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுக்கும், தகப்பனை போல் மதிக்கும் பெரிய மனிதனுக்கும், உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் சண்டை, தொழில் ரீதியான சண்டை. ஆமாம், தொழில் ரீதியான சண்டை, கடன்காரனோட சண்டை, கட்டி பொருளாத குறை, ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு வரும். தொழில் ரீதியாக எச்சரிக்கையாக இருக்கணும். முத்தான 3வது பலன் கேளுங்க. 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சுகம் தரும் வரையில் பணம் வருகிறது. அது கணவனாக இருக்கலாம், லிவிங் டுகெதர் இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், திருமணம் கடந்த உறவாக இருக்கலாம். ரொம்ப நாகரிகமாக சொன்னான். அந்த மாதிரி இருந்தால் அப்படி தான் சொல்ல முடியும். ரைட். முத்தான 4வது பலன் கேளுங்க. அந்த முத்தான 4வது பலன் என்பது 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 உங்களுடைய சிந்தனை வெளிப்படுகிறது. ஆனாலும் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஹெல்த்தில், வெல்த்தில், எல்லாத்துலேயும். பிறகு 2 மே 2025 முத்தான பலன் 2 மே 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 14 மே 2026 வரலும் ஷேரு, ஜூதாட்டம் ஆடுனா அம்புட்டு காசும் போயிடும். இந்த ஆன்லைன் ரம்மிலாம் போனால் மொத்த காசையும் விட்டுட்டு நிற்க வேண்டியதான் நம்ம அம்போ. பிறகு 6வது முத்தான பலன் 11 மே 2026 11 மே 2026 இந்த மாதம் நிறைவடைகிறதுக்குள்ளே கடன்காரன் உங்களை போட்டு லாக் பண்ணிடுறான். துட்டு கொடுத்தா தான் வெளியே அனுப்புவேன். பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 11 நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அச்சமில்லாமல் அந்த நாட்களை நீங்கள் அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அசிங்கம், அவமானம், மானபங்கம் அப்படிதான் ஆரம்பிக்குது. விட்டுடலாயா? என்னயா? யாரால? தந்தையால, பெரிய மனிதரால, ஆழ் மனசனுடைய சிந்தனையினால, கடன்காரனால வருது. மொத்தத்தில் ஒரு ஆவி தலைமையில உட்காந்துக்கிட்டு உங்களை வழிநடத்துது. ஏதாவது உங்களுடைய இளைய சகோதர அடுத்தது விட்ட குறை தொட்ட குறை பல பிறவில அது தொடர ஆவி ஒண்ணுது. அது ரைட். பிறகு அந்நிய மதக்காரர்களாலையும் அசிங்கமான வருது. இந்த மாதம் ஆரம்பிச்சோடனே தூரதேசம் போகலாமா, ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடலாமா, சன்னியாசம் வாங்கிக்கலாமா, காசிக்கு போகலாமா, இமயமலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு மென்டல் ப்ரெஷர், செலவு வரவுக்கு மீறி அப்படி இருக்குது. சொத்துக்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற சிந்தனை. இப்போ முத்தான 6 பலன் கேளுங்க. முதல் பலன் கடந்த 8 மார்ச் 2026 முதல் உங்களுக்கு 11 ஏப்ரல் 2026 வரை உங்கள் உசுறு உங்ககிட்ட இல்லை சாமி, அப்படி இருக்கு. அடுத்தது முத்தான 2வது பலன் உங்களுக்கு 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வண்டி வாகன விபத்துகள், பைல்ஸ் மூலம் பௌத்திரம் ஆப்ரேஷன் நடக்க வாய்ப்புண்டு, முட்டில் அடிபட வாய்ப்புண்டு. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. 2 வீலர் ஓட்டுறதா இருந்தால், 4 வீலர் இருந்தால் எச்சரிக்கையா இருங்க. முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல்
14 மே 2026க்குள்ள ஒரு இஎம்ஐயாவது கட்ட முடியுது, ஒரு மாத வாடகையாவது கட்ட முடியுது, வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு. முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026க்குள்ள தொழிலில் நிறைய விரைய செலவுகள் வருது. அதனால சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி ஆனா 50 காசும் போயிடும், தப்பு. பிறகு முத்தான 5வது பலன் மே 2லிருந்து அந்த மாதம் நிறைவேறக்கூடிய மே 14க்குள்ள காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை, பின்மண்டையில் நரம்பு தளர்ச்சி, டிங் டிங் ஏதாவது சில பேருக்கு சவுண்டு கேட்கணும் மண்டையில், வாய்ப்புண்டு. பிறகு முத்தான 6வது பலன் 11 மே 2026லேருந்து 15 மே 2026 இந்த மாதம் நிறைவடைகிறதுக்குள்ள தொழிலில் வளர்ச்சி பெறுது. இனி நம்ம தொழிலில் ஏதாவது பண்ணில சாதிச்சிடலாம்பான்ற நம்பிக்கை பிறக்கிறது. அதற்கான செயல் திட்டங்களை தீட்டுகிறீர்கள். அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் பரமரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன சிம்ம ராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்க அட்டமத்து சனியில் இருக்கீங்க. சரி, ரைட். இந்த மாதத்துல வந்து ஆரம்பிக்கும் பொழுதே உங்களை பொறுத்த வரலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, எதிர்பாலினத்தோடு பிரிவினை அப்படி ஆரம்பிக்குது. அந்த அம்மா கை ஓங்குது. 2வது லாபம் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற வரவுக்கேற்ற செலவுக்கும் அதிகமாக இருக்குது. இனி எதிர்காலத்தில் வருமா வராதான்ற பயமே இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் மனசுக்குள்ளே. அது ஓரளவுக்கு உணர்வுகள் மிக்கவராக இருந்தால், மந்த புத்தியாக இருந்தால் வராது. அதுக்கு அவங்களோட அடிப்படை ஜாதகம் தான் காரணம். மந்த புத்தியா நல்ல கற்பூர புத்தியான்றது, ரைட். அதை அப்படி பார்த்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாதமான 14 ஏப்ரல் ஆரம்பித்த உடனே அடுத்த ஒரு 3 நாளைக்கு அசிங்கம், அவமானம், மானபங்கம், தேவையில்லாத வம்பு, வழக்கு, சச்சரவு, சுர விட்டுலாம் சாமி என்ற அளவுக்கு சில அவமானங்கள் மனைவியால், கடன்காரனால், அந்நிய மதக்காரனால் வந்து மறையுது. இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகம் உள்ள பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. திருமணம் நடக்கணுன்ற ஜாதகத்துக்கு தான். ஏன்னா இன்றைக்கெல்லாம் திருமணம்ன்றது ரொம்ப காஸ்ட்லி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம்ன்றது அடிப்படை வீட்டில் ஃபேன் மாட்டுற மாதிரி. இப்போல்லாம் அது வந்து ரொம்ப மாடி வீடு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அடிப்படை ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி தேவைக்கு அதிகமான பலமாக இருந்தால் மட்டும்தான் இப்போவே நடக்குது. நல்லா இருந்தால் தான், கெட்டு போகாமல், ரைட். பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 வரல உங்கள் உசுறு உங்கள் கையில் இல்லை. அதே மாதிரி உங்கள் மனைவி உசுரும் அவங்க கையில் இல்லை. அந்த அளவுக்கு பொருளாதார தட்டுப்பாடு, அப்படியே பாட்டில் நெக்குன்ற மாதிரி, ஆமாம், கழுத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை பொருளாதாரத்தில், உடல் நலத்தில், எல்லாத்துலேயும். 2வது முத்தான பலன் வருகின்ற 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில்? கணவன் மனை உறவு நிலையில், சண்டை சச்சரவுகளில். ஆமாம், அவங்க கரண்டியால் அடித்தா நீங்கள் தோசை கரண்டியால் அடிக்கக்கூடாது, அவங்க வந்து ஜெல்லி கரண்டியால் அடித்தா, அந்த மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே. பார்ட்னர்ஷிப் நண்பர்களுக்குள்ள, சமூக உறவுகளுக்குள்ள, எதிர்பாலனத்துக்கிட்ட. முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம், சகோதர சகோதரிகளால் நன்மை அடையக்கூடிய காலகட்டம். இல்லைன்னா தம்பி தங்கைமார் மாதிரி உள்ளவங்க வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கூட வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க, பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பாங்க, ரைட். முத்தான 4வது பலன் என்ன? 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026க்குள்ள இவ்வளவு நாள் உங்கள் பணம் போய் அடுத்தவங்க கையில் லாக் ஆனது இப்போ ரிலீஸ் ஆகிற நேரம். முத்தான 5வது பலன் என்ன?
2 மே 2026 டு 14 மே 2026 ஷேரு, அப்புறமா வந்து ஆன்லைன் ரம்மி, சீட்டாட்டம், ஜூது, இதில் இறங்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, மொத்த காசுக்கு போயிடும். முத்தான 6வது பலன் என்ன? இவ்வளவு நாள் ஆசன வியாதியில் அவதிப்பட்ட நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே தெளிவாய் வரீங்க. எவ்வளோ நாள் அவதிப்பட்டீங்க? 2 ஏப்ரல் 2026 இப்போ 11 மே 2026 ரிலீஸ் ஆகுறீங்க சுவாமி. மூலம், பௌத்திரம், ஆசனவாயி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் முத்தான 6வது பலன் 11 மே 2026 அப்புறமா. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் ஆபத்துகளில் தற்காத்துக் கொள்ளும் சந்திராஷ்டாக்கள் தரப்படுகிறது. அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கன்னியாராசி என்பர்களை பிச்சை எடுத்தான பெருமாளும் அதை தின்னா பிடுங்கித்தன்னான அனுமார் என்ற கதையா இருக்குது. 2025 மேல இருந்து உங்க கதை. ரைட், இந்த மாசமும் அதே தான் தொடருது. ரைட், சில விஷயங்களை பார்ப்போம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ன மாதிரி சில நல்ல சகுனங்கள்லாம் இந்த மாதம் தெரியுது. நல்லா தப்பிச்சிருவோம் நம்ம. ஒரு நண்பன் ஆவி ரூபத்தில் ஏதோ ஒரு நண்பன் வந்து உதவுறான். எப்பயோ பழைய பழகின நண்பன். கடங்காரன் கை ஓங்குது. வழக்குகள் இருந்தால் ஆமாம் அதிலும் வெற்றி. அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கீங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு வந்து மறையும். எதிர்பாலினத்தோடு சண்டை சச்சரவு வந்து மறையும். இப்போ முத்தான 6 பலன். முதல் பலன், கடந்த 8 மார்ச் 2026 முதல், கடந்தது சொன்னாதானே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 வரை உங்களுடைய மனம், உள்மனம், கடன், வழக்கு, நோய் எல்லாம் கொஞ்சம் ஆஃப்ல இருக்கு. இப்போ அப்படியே ஆஃப் ஆகிருக்கு. ஆனாலும் பிரச்சனை உங்களை போட்டு நசுக்கி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. முத்தான 2வது பலன். அந்த முத்தான 2வது பலன் என்ன பலன்? வருகின்ற முதல் பலன் 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 உங்களுடைய மைண்ட் ஆஃப் ஆகி போச்சு. உங்களுடைய ஸ்டமக் ப்ராப்ளம் வந்தது. பல விதத்திலையும் நீங்கள் துன்ப துயரங்களை அனுபவித்தீர்கள். இப்போ 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 கணவன் மனைக்குள்ள சண்டை, சகோதர சண்டை, சொத்து பிரச்சனை, மூதாதையர் சொத்து பிரச்சனை, வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன், கார் பார்க்கிங் சண்டை எல்லாமே வருது. எச்சரிக்கை, ஹெல்த்தை பார்த்துங்க. மெயினாக உங்களுடைய மர்ம ஸ்தானமான மலஜலம் கழிக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். எச்சரிக்கை. முத்தான 3வது பலன் என்ன? 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 பெரிய மனிதர் மூலமா, ஒரு பெண்மணி மூலமா ஒரு அதிர்ஷ்ட தொகை வருது. அது அடிப்படை ஜாதகத்துல தனயோக தசாபுக்தி நடந்தால் மட்டும். ரைட், இல்லைன்னா இல்லை. முத்தான 4வது பலன் வருகின்ற 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுன்ற மாதிரி பணம் வருது. அடுத்தது எதிர்பார்க்காத பணம் வருது. அந்த 30 ஏப்ரல் டு 14 மே 26 முத்தான 5வது பலன் 2 மே 2026 அந்த மாதம் நிறைவடையறதுக்குள்ள ஷேரு, ஆன்லைன் ரம்மியான்னா 50 காசும் போயிடும். முத்தான 6வது பலன், அப்பா இவ்வளோ நாள் வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனு, அடிதடி, கலட்டா, கச்சரா, கடன்காரனுக்கு உங்களுக்கும் சகோதரன் உங்களுக்கு நடந்ததில்லை, அதுலேருந்து ரிலீஃப் 11 மே 2026. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. நான் உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டால் தருகிறேன். அதை எடுத்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில்
நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு யானை வரும், பின்னே மணி ஓசை வரும், முன்னேன்ற மாதிரி நம்ம வேலை விட்டு போகுது, நம்ம கைத்தொழில் போகுது, நம்ம உத்தியோகம் போகுது, இனி பணம் எப்படி வந்து சம்பாதிக்க போகிறோம், வேலை வந்து அடுத்த 1 மாதத்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டார் முதலாளி என்ற அளவுக்கு தொழில் பயம், உத்தியோக பயம், வியாபார பயம் அப்படி வந்துருச்சு. மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், பிள்ளைகளை பற்றின சஞ்சலம், சாமி, தாய் சஞ்சலம், சொத்து சஞ்சலம், இப்படி ஆரம்பிக்குது மாதம். தொழில் நீங்கள் பண்ணலை, ஏதோ ஒரு ஆவி பண்ணுது. அப்படி தான் ஒரு ராசிக்கு வரும் அந்த ஆவி. உங்களுக்கு தொழிலில் வந்து ஆவி பண்ணுற மாதிரி வருது, மற்றவங்களுக்கு வேறு மாதிரி வரும். இப்போ முத்தான 6 பலன் கேளுங்க. முதல் பலன் கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026க்குள்ள உங்களுடைய மைண்ட் ஆஃப், உங்களுடைய இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை, அதுக்காக நெஞ்சு ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆள் உயிரோட இருக்க முடியாது. நான் சொல்றது அப்படி கூட வந்திருக்கும். சில பேருக்கு திடீர்னு மைல்டு ஸ்ட்ரோக் வந்து கூட போயிருக்கும், தெரியாது இருக்கு. பிறகு மைண்ட் ஆஃப், புத்தி ஆஃப், இருதயம் டோட்டலாக சிந்தனைகள் இருதயத்தில் ஆஃப், சொத்தே வந்து கைவிட்டு போயிடுமான்ற அளவுக்கு நிலைமை. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 அடி தடி கலாட்டா சச்சரா சண்டை, ஏய் வேட்டியை மடிச்சு கட்டு யாரு நான் அப்படின்னு இறங்கிடணும். அப்படி இறங்குற மாதிரி அடிப்படை ஜாதகம் உள்ளவங்க இறங்கிடுவாங்க. இல்லாதவங்க யார் இறங்கி வராங்களோ அவங்ககிட்ட சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு கேட்க வேண்டியது தான். அப்படி கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து, சொத்து ரீதியாக அபகரிக்க ஆட்கள் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். ரைட், இதுதான் அந்த பலன். முத்தான 3வது பலன் இப்போ என்ன? அதே மாதிரி வண்டி வாகன விபத்து 2 ஏப்ரல் 2026 11 மே 2026க்குள்ள வண்டி வாகன விபத்து, தாயின் உடல்நலம் கெடுதல், பிள்ளைகளின் உடல்நலம் கெடுதல், மனம் புத்தி சஞ்சலம், அடிவயிறு, சில பேர் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கை. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டணும், இல்லைன்னா பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், அடி வயிற்றில் அடிபடலாம், ஆமாம் ஸ்பைனல் கார்டில் அடிபடலாம். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ராசி பலன் பார்க்கணும். நீங்கள் விரும்பின வாழ்க்கை வேணும்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தை பார்த்துக்கணும். ரைட், இப்போ முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? டம் 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 கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து நிற்கலான்ற மாதிரி வருது. ஒரு அதிர்ஷ்ட தொகையும் வருது 6என்ற தொகையில். அதுவும் தனயோகம் உள்ள ஜாதகத்துக்கு, தனயோக தசாபுக்தி நடக்கிற ஜாதகத்தை இல்லாதவங்களுக்கு இல்லை. அப்படி புரிஞ்சுக்க ஜோசியத்து சும்மா கிடையாது. ரைட், முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026க்குள்ள ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் இனத்திலிருந்து ஒரு பணம் அப்படி இப்போ வாங்குறீங்க, கடனாக வாங்குறீங்க. ரைட், முத்தான 5வது பலன் 2 மே 2026 இந்த மாதம் நிறைவடைக்குரிய 15 மே 2026க்குள்ள ஷேர் பிஸ்னஸ், கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாளர் கொடுத்தா வராது. ஆன்லைன் ரம்மி, சீட் ஆட்டம், ட்ரிபிள் ஏஸ் விளையாண்டிங்கன்னா மொத்த பணமும் காலி. பிறகு முத்தான 6வது பலன் வருகின்ற 11 மே 2026 அப்புறமா 15 மே 2026க்குள்ள மூலம், பௌத்திரம், அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கும், தலையில் கூட அடிபடுறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வாய்ப்புண்டு. ஹெல்மெட் போட்டு போங்க. இப்போ தான் பிரிஞ்சு போன மனைவி கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்புண்டு. சேரணுன்ற ஜாதகமாக இருந்தால் சேர்ந்துடும். 11 மே 2026 அப்புறமா அந்த வாய்ப்பு உண்டு. ரைட், அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே இருதயத்தில் பலவிதமான சஞ்சலம். சொத்தை காப்பாற்ற முடியுமா போயிடுமா, காப்பாற்ற முடியுமா போயிடுமா, சகோதர சண்டை வருமா வராதா,
அலுவலகத்தில் சண்டை வருமா வராதா, பிள்ளைகளை நல்லபடியாக வந்து மாதம் ஸ்கூல் ஃபீஸு வேன் ஃபீஸு கட்ட முடியுமா கட்ட முடியாதா, இப்படி தான் சாமி சஞ்சலம். ஏற்கனவே 2025 மேலேருந்து உங்கள் பணமும் நகையும் காசும் ஆயுளும் அறிவும் புத்தியும் அகப்பட்டு போச்சு. அடுத்தவங்கிட்ட போங்க, அவன் வாங்கிட்டு போட்டான் 3 பட்டில் ராமா 7 குண்டில் வாழா வெங்கட்ரமணா அப்படி. இப்போது ஆழ் மனசில் ஒரு ஆவி உட்காந்துன்னு இருக்குது. அதுதான் இந்த மாதம் உங்களை வழிநடத்த போகுது. இப்போ முத்தான 6 பலன் கேளுங்க. முதல் பலன் கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 உங்களுடைய வினயம் போச்சு, சூழ்ச்சி அறிவு போச்சு, சொத்து கையை விட்டு போற மாதிரி இருந்துச்சு, தாயின் உடல்நலம் கெட்டுச்சு, உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் நடைபெணமாக சுற்றிட்டு இருந்தீங்க. இப்போ முத்தான 2வது பலன் 2/4/2026 முதல் 11 மே 2026க்குள்ள வீட்டை யாருக்கிட்டையாவது பிளட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா பிரைவேட் ஃபைனான்சர்கிட்ட அவன் இப்போ வேற வரும் அமீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டை ஜப்தி பண்ணலாமான்னு எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்ககிட்ட முன்னாடி பேசி வச்சிடணும். அதுக்கு தான் ராசி பலன் பார்த்துக்கணும். தாயின் உடல்நலம் கெடும். உங்களுக்கும் யாருக்காவது பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் விதி இருந்தால் இப்போ நடந்துருது. இந்த 2/4/26 முதல் 11 மே 2026க்குள்ள எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன விபத்துகள் எச்சரிக்கணும். தாய்க்கு உங்களுக்கு சண்டை வரும். தேவையற்ற வம்பு தும்பு வழக்குகள் வரும். முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 மனைவி மூலமாக சப்போர்ட்டு, நண்பர்கள் மூலமாக சப்போர்ட்டு, பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் மூலமாக சப்போர்ட்டு, இந்த சமூகத்தின் மூலமாக சில சப்போர்ட்டு கிடைக்குது. பெண் மூலமாகவும் கிடைக்குது, ஆண் மூலமாகவும் கிடைக்குது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும் கிடைக்குது. மொத்தத்தில் எதிர்பாலினம். முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 இந்த காலகட்டம் டம் திடீர் அதிர்ஷ்டத்தில் எங்கிருந்தோ கடன் மூலமாக ஒரு வாய்ப்பு வாங்கிடுறீங்க. பணத்தை கடன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தான். முத்தான 5வது பலன் 2 மே 2026 2 மே 2026 இந்த மாதம் நிறைவடைவதற்குள்ள ஆன்லைன் ரம்மி, சீட்டாட்டம், கேம்பிளிங் பண்ணால் அம்புட்டு காசும் லாக் ஆகிடும் சுவாமி. முத்தான 6வது பலன் இவ்வளவு நாளாக உங்கள் உசுறு, உங்கள் உடம்பு நோயிலையும் வழக்குலையும் அகப்பட்டிருந்தது. அது ரிலீஸ் ஆகிற தேதி தான் 11 மே 2026 அப்புறம். ஓகேவா? ரைட். அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் நான் ஒருவன் மட்டுமே தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் பயன்படுத்தி தற்காத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு கையில் ஒரு தொகை வருது. அது அடிப்படை ஜாதகத்தில் தற்போது தசாபுக்தி யோகமாக இருந்தா, தனயோகமாக இருந்தா ரைட், இல்லைனா இல்லை, அப்படி புரிஞ்சு ஜோசியம் ரைட். பிறகு முயற்சிகள் கை கொடுது. சொத்து சஞ்சலம், வீடு சஞ்சலம், மனை சஞ்சலம், வாகன சஞ்சலம், தாய் சஞ்சலம், தன் சுகக்கேடு சஞ்சலம். அதன் பிறகு ஏதோ ஒரு ஆவி தான் இந்த மாதம் உங்களை போட்டு அமுக்கிறதுக்கு பார்க்குது. ஆயுள் ரீதியாக எச்சரிக்கையாக இருந்துங்க. கடந்த 1 வருஷமாக மனைவி உங்களை வந்து வைகிறாங்கன்னு வைங்க, அது வேறு விஷயம். இப்போது முத்தான அதே மாதிரி யானை வரும் பின்னே மணி ஓசை தான் முன்னே வருவான். அப்படி ஏதோ நமக்கு ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு யாருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் வலுத்திருக்குதோ அவங்களுக்கு மட்டும் உணர்வு வரும். மற்றவங்களுக்கு மந்த புத்தியிலிருந்து அந்த தப்பை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் பணம், நகை எல்லாமே அடுத்த சில மாதங்களில் அகப்பட போகுது. ரைட், முடிஞ்சா இப்போ சொல்கிறோம், காப்பாற்றிங்க. ரைட். பிறகு முத்தான 6 பலன் சொல்கிறேன் கேளுங்க. கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026க்குள்ள உங்களுடைய முயற்சி ஆஃப் ஆகி போச்சு. உங்களுடைய வாக்கு பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எப்பத்திலிருந்து 8 மார்ச் 2026
இவ்வளவு நாள் நீங்கள் அப்படி பேசுனதில்லை, நீங்களே ஆஃப் ஆயிட்டீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க. பரவாயில்ல, இனி எது நடந்தாலும் நடக்கட்டும்னு. 8 மார்ச் 2026 11 ஏப்ரல் 2026 வரல நீங்கள் இவ்வளோ நாள் கிரிப்பாக வச்சுருந்த உங்கள் வாக்கையே லூஸ் பண்ணிட்டீங்க. ஃபைனலாக முயற்சியை லூஸ் பண்ணிட்டீங்க, வாக்கை லூஸ் பண்ணிட்டீங்க. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வரை இந்த காலகட்டம் ஹார்ட் பைபாஸ் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. சொத்து, வண்டி, வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். சுகக்கேடு வரும். கரெக்டாக ஹெல்த்தை வச்சுக்கணும். ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிங்க. வண்டி வாகன விபத்து கண்டிப்பாக வரும். வீட்டுக்குள்ள உள்ள டெனண்ட்டு காலி பண்ண மாட்டேன்னு வழக்கு போடலாம். முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 ஒரு பெண் மூலமாக கடன் மூலமாக ஒரு 6 தொகை வருது. அது கூட கடன் வாங்குற யோகம் அடிப்படை ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 கணவனால் மனைவிக்கு நன்மையும் மனைவியால் கணவனுக்கு நன்மையும் வருகிறது. முத்தான 5வது பலன் 2 மே 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 14 மே 2026 ஷேர், பிஸ்னஸ், ஸ்பெகுலேஷன், பார்ட்னர்ஷிப் தொழில் இறங்கினாக்கா காசு லாஸ் ஆகிடும். பிறகு 6வது முத்தாளம் பலன், இவ்வளவு நாள் வண்டி வாகன விபத்தில் அகப்பட்ட உங்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு மூளை வேலை செய்ய போது. அதுதான் வருகின்ற 11 மே 2026 முதல் 11 மே 2026 அப்புறமா தான் உங்கள் புத்தி, மூளை எல்லாமே வேலை செய்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணுன்ற எண்ணம் வருகிறது. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மகர ராசி என்பர்களே, 7 நாள் சனி முடிஞ்சிட்டு இன்னும் உங்களை துவைச்சி அடித்து காய வச்சிச்சு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த மாதம் ஆரம்பித்து அடுத்த 4 நாளுக்குள்ளே ஒரு 3 தொகை வரும், எடுத்து வச்சிங்க. அது அடிப்படை ஜாதக தனயோக தசாபதி ஓடுறவங்களுக்கு தான், எல்லாரும் கிடையாது. ரைட். அடுத்தது 7ஆம் இடத்துல பொண்டாட்டி மேலே ஒரு ஆவி உட்காந்துன்னு உங்களை ஆட்டி படைக்குது. கடங்காரன் ஏற்கனவே ஆணாக இருந்தால் வேட்டியை உருவாத குறையா, இப்போல்லாம் யார் வேட்டி கட்டுறான், பேண்ட்டை உருவாத குறையா கேள்வி கேட்டான். பெண்ணாக இருந்தாலும் அப்படி கேள்வி கேட்டான். உங்களாம் ஏமா சேலை ரவிக்க பணம் கொடுக்காம அப்படின்னு. அதே நிலைமை நீடிக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. நம்ம தப்பிச்சு வந்துடுவோன்னு ஒரு கண்ணில் படுது. தொழில் வளர்ச்சி வரத்துக்கான சில வேலைகள் பண்ணுறீங்க புது தொழிலுக்காக. முத்தான 6 பலன் கேளுங்க. முதல் பலன், முத்தான முதல் பலன் கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 வரை 11 ஏப்ரல் 2026 வரை உங்கள் மைண்ட் ஆஃப், உங்கள் வாக்கு ஆஃப், உங்கள் குடும்பம் ஆஃப், எல்லாம் ஆஃப் ஆகி போயிடுச்சு. ஏரோப்ளேன் மோடுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. எல்லாம் சைலண்ட் மோடு. அப்படின்னா செயல்பட முடியலன்னு அர்த்தம். உங்கள் மூளை செயல்படல, வாயு செயல்படல, வாக்கு செயல்படல, எதுக்கும் மரியாதை எல்லாம் போச்சு. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை, காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை வரத்துக்கு அதிகாரம் உண்டு. அடிப்படை ஜாதத்தில் அந்த மாதிரி தசாபுக்தி ஓடனா, காது மூக்கு தொண்டையில் வரா மாதிரி தசாபுக்தி ஓடனா அப்படிலாம் ஓடும். 8 கோடி பேரில் ஓடாத ஓடும். தமிழ்நாட்டிலே 8 கோடி பேர், உலகத்தில் எத்தனை கோடி பேர்? 700 800 கோடி பேர் ஓடும். 100க்கு 100% ஓடும். ரைட். அவங்களுக்கு அந்த பலன் பொருந்தும். ரைட். முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? டம் டம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கரு உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுவும் அந்த குழந்தை பிழைக்கணுன்ற அடிப்படை ஜாதத்தில் விதி இருந்தால் தான். அடுத்ததாக திருமணம் ஆகணுன்றவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதுவும் திருமணம் ஆகணுன்ற விதி இருந்தால் தான், இல்லைனா இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் என்பது திருமணம் பண்ணுறதே எவரெஸ்ட் சிகரம் ஏறின மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருந்தால் தான் திருமண ஸ்தானம் நல்லாவும் அந்த கிரகமும் பலமாக இருந்து
இருந்தால் நடக்கும், இல்லைனா இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்கிருந்தோ ஒரு உதவித்தொகை வருது, உங்கள் பல பிறவியில் நீங்கள் யார்கிட்டயா வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அவங்க கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 19 ஏப்ரல் 2026 14 மே 2026 முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 14 மே 2026. எப்படிப்பட்ட காலகட்டம்? கடன், வழக்கு, நோய், தூரதேச பிரயாணம் எல்லாமே ஆஃப் ஆகி போகுது. ஆஃப் மோடுக்கு போயிடுது, சைலண்ட் மோடுக்கு போயிடுது, ஆஃப் மோடுக்கு போயிடுது. எதுவும் இப்போ செயல்படுத்த முடியல. எஜுகேஷன் லோன் போட்டு பசங்களை அனுப்பலாம்னு நினச்சிக்க முடியல. முத்தான 5வது பலன் 2 மே 2026 முதல் 2 மே 2026 முதல் 11 இந்த மாதம் நிறைவேறக்கூடிய 14 மே 15 மே 2026 ஷேர் பிஸ்னஸ், கொடுக்கல் வாங்கல், ஆன்லைன் ரெமனி விளையாடினா அம்பட்டு காசும் போயிடும். முத்தான 6வது பலன் வருகின்ற 11 மே 2026 அப்புறம்தான் காது மூக்கு தொண்டையில் அவஸ்தை, கடன்காரங்கிட்ட அவஸ்தை, சகோதர சண்டை, தாய் சண்டை அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. எப்போதுலேருந்து 2 ஏப்ரல் 2026 11 மே 2026 வரலும் இருந்தது முயற்சி கெடுதல், சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம், வண்டி வாகன விபத்து, அறுவை சிகிச்சைகள், இதிலிருந்து வெளிவர காலம்தான் 11 மே 2026. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்கள் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கும்பராசன் வரல 7 சனியில் இருக்கீங்க, ரைட். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே கடன்காரன் தலைமையில் உட்காந்து நங்குன்னு கொட்டுறான். அடுத்த அந்நிய மதத்தார்கிட்ட வாங்கிட்டீங்க, யாரோ ஒரு முகமதியர், கிறிஸ்துவர், மலையாளி, அப்படி நங்குன்னு கொட்டுறான். பிறகு வாயை திறந்தாலே செலவு, வாயை திறந்தாலே என்னப்பா இப்படி பேசிட்டேன் நீ அப்படின்றான். குழந்தைகள் சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், ஊரை விட்டு ஓடிடலாமான்ற அளவுக்கு சஞ்சலம். யானை வரும் பின்னே மணி ஓசை முன்னே வர மாதிரி ஏதோ நம்ம அவமானப்பட போகிறோம் கடன்காரங்கிட்டன்ற பயம் சில பேருக்கு வரும். அதுவும் ஓரளவுக்கு அவங்க ஜாதகத்தில் புத்திஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியம் ரெண்டும் ஒன்று தான். பூர்வ புண்ணியம் இருந்தால் புத்தி இருக்கும், புத்தி இருந்தால் பூர்வ புண்ணியம் இருக்கும். அதனால தான் புத்திமான் பலவான்னாங்க, பயில்வான் பலவான்னு சொல்ல, ரைட். அப்படி யார் வலுத்தவங்களுக்கு தான் இந்த உணர்வு வரும், மற்றவங்களுக்கு வராது. எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி போவாங்க, டம்மாலும் வரும். ஆனால் பூர்வ புண்ணியம் வலுத்தவன் முன்னாடியே வருன்றது உணர்ந்து தற்காத்துக்கும், ரைட். இப்போ தெரியுதா பூர்வ புண்ணிய பலம், ரைட்டு. பிறகு முத்தான 6 பலன் சொல்கிறேன் கேளுங்க. கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 உங்கள் மைண்ட் ஆஃப், உங்கள் பின்மண்டையில் இருக்கிற சிறுமூளை ஆஃப். அப்படின்னா செயல்பட முடியல, அப்படியே உண்மத்த நிலைக்கு ஆகிட்டீங்க. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வரையிலும் உங்களுக்கு கடன், வழக்கு, சஞ்சலம், சண்டை, சச்சரவு வருவதற்கு அதிகாரம் உண்டு உண்டு உண்டு, ரைட். முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ, வாகனம் கைவிட்டு போயிடுமோ, இஎம்ஐ கட்டலன்னு பயந்தவங்களுக்கு ஒரு இஎம்ஐயாவது கட்டுறதுக்கு பணம் வருது. தாயின் உடல் நலமும் சீர்பெறுது, உங்களுக்கும் சுகம் வருது. முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், இனங்கள் மூலமாக கொஞ்சம் கடன் பெறுறீங்க. முத்தான 5வது பலன் 2 மே 2026 இந்த மாதம் நிறைவடைகிறதுக்குள்ள ஷேரு, அப்புறமா ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரி சீட்டாட்டம் ஆனா, கேம்பிள், லாட்டரி டிக்கெட் வாங்கினா பரிசும் விழாது, நஷ்டமாயிடுவீங்க. முத்தான 6வது பலன் இவ்வளவு நாள் தொழில் இல்லாமல் முயற்சியில் பண்ணியும் கிடைக்காம இருந்தது. தொழில் முயற்சி எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலம் 11 மே 2026 அப்புறம் தான் சாமி உங்களுக்கு தொழிலே செய்யலான்ற எண்ணமே வருது. அது வரல எண்ணமே வரல. சண்டை போயா யார் ஆஃபீஸ் தரப்பா அப்படின்னு இருந்தீங்க. அந்த காலகட்டம் தான் 11 மே 2026 அப்புறமா தொழில் முயற்சி. வள்ளுவர் சொன்ன மாதிரி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு. உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை மெர்சல் என்பது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி வெளியே வரீங்க. ஸோ
இந்த மாதம் இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மீனராசி நண்பர்களே, தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கிறீங்க. 2025 மே 15 இருந்து வெளியே பார்த்தா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். இல்லைனாக்கா நம்ம எப்படி இருந்தோன்னா இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு யார் கண்ணிலையும் படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒளி தெரியுது, நம்ம நல்லா தப்பிச்சு வந்துடுவோன்னு. அது மட்டும் இந்த மாதம் இருக்குது. பிறகு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி, போன பிறவியில் உங்களுக்கு மனைவியாக வந்த ஆவி, அதுதான் இந்த மாதம் வழிநடத்த போகுது. போன பிறவியில் உங்களுக்கு தாயாக வந்த ஆவி, அதுதான் உங்களை இந்த மாதம் வழிநடத்த போகுது. தலையில் 1.5 டன் வெயிட் மாதிரி இருக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது செலவில் தான் ஆரம்பிக்குது. ஆரம்பித்து ஒரு 5 நாள் இல்லை 6 நாள் 7 நாள் செலவு தான். அதுக்கப்புறம் தான் அந்த 7 நாள் கழித்து ஒரு 3 நாள் கொஞ்சம் வரவு வரும். ரைட். மொத்தத்தில் இப்போ நான் உங்களுக்கு முத்தான 6 பலன் சொல்ல போகிறேன். முதல் பலன் கடந்த 8 மார்ச் 2026 முதல் 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 இந்த காலகட்டம், 11 ஏப்ரல் 2026 இந்த காலகட்டம் உங்களுடைய பின்மண்டை வலி, கடன்காரன் உங்களை போட்டு அமுக்கிட்டான். அதனால் மூளை வேலை செய்யலை. உங்களுக்கு உழைக்கிறீங்க, பணம் வரல. வேலைக்காரங்களுக்கு உங்களுக்கும் மேலதிகாரிக்கு உங்களுக்கும் சண்டை, தந்தைக்கு உங்களுக்கும் சண்டை, கணவன் மனைவி சண்டை, தாய் கூட சண்டை, தந்தை கூட சண்டை, இப்படி எல்லா வகையிலும் சண்டை. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 பார்த்து வண்டி வாகனங்களில் போகும்போது ரோட்டில் நடந்தால் கூட ஹெல்மெட் போட்டு போகணும். யாராவது கேட்டாக்க ஐயோ அப்படிதான் ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்றியா, ஜோதிட சத்குருஜி மேருக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். திடீர்னு எவனோ ஒருத்தன் கல் யாரி மேலே அடித்தா உங்கள் தலை மேலே விழுந்துடும். பார்த்து என்னடா இது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு தானடா போர், ஏன் தலைமையில் ஏன்டா கல் அடிச்சிங்க? சார் நான் அவனை அடித்தா உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், ஹெல்மெட் போட்டு தான் நடக்கணும். பிறகு முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 முயற்சியின் மூலமாக 6ன்ற தொகை வருது. அடிப்படை ஜாதத்தில் முயற்சியின் மூலமாக வரணுன்ற தசை ஓடுறவங்களுக்கு தான் எல்லாரும் கிடையாது. பிறகு இளைய சகோதரி சகோதரன் மூலமாக அதுவும் வருகிறது. பிறகு முத்தான 4வது பலன் வருகின்ற 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2025 நயமாக பேசுகிறீங்க. இந்த காலகட்டத்தில் பேசி எப்படி ஆடுற மாடு ஆடிக்கார, பாடுற மாடை பாடிக்கார, அப்படியே பார்ட்னர்ஷிப்புக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசி கொஞ்சம் காசு வாங்குகிற நேரம். முத்தான 5வது பலன் வருகின்ற 2 மே 2026 முதல் 14 மே 2026 இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, இந்த மாதிரி கேம்பிளிங் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, ஸ்பெக்குலேஷன் கூட கேம்பிளிங் தான், வட்டி கொடுத்து வாங்குறது, அம்புட்டு காசும் போடும் சாமி, எச்சரிக்கை. முத்தான 6வது பலன் 11 மே 2026 அப்புறமா தான் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கே மரியாதை வருது. அதில் ஒரு பயலும் உங்கள் பேச்சை மதிக்கல. அந்த வாக்கு பலம் வருது. வாக்கு பலம் வந்த உடனே வித்தை பலமான அறிவு பலம் வருது. அறிவு உடையார் எல்லாம் உடையார் என்பதை போல் பிறகு பணபலம், அந்த பணத்தையும் உருவாக்கிடுறீங்க உங்கள் அறிவை வச்சு. அப்படி வருது. ரைட், இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மா இல்லை. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை அடுத்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன்.
அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.